சுவிட்சர்லாந்து தமிழர்களே, உங்க வீட்டு திருமண மற்றும் இதர வைபவங்களுக்கு நவீன முறையில் அழைப்பிதழ் முதற்கொண்டு பரிசு பொருட்களை பெற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறீர்களா? இது மட்டுமா? உங்கள் கடை மற்றும் நிறுவனங்களுக்கு தேவையான டிஜிட்டல் பிரிண்டிங் ஸ்டிக்கர்களையும் ரோல் அப்ஸ், விசிட்டிங் கார்ட்ஸ் என்பவற்றையும் தரமான முறையில் அச்சிடுகிறோம். அச்சுத்துறையின் முன்னோடிகளாக 30 ஆண்டு காலம் சுவிஸ் தமிழர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை சுவிஸ் சேகர் பதிப்பகம் மட்டுமே. இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். வோட் கண்டோனில் ஐகிள் தொழிற்பகுதியில் வாகனத்திலிருந்து துப்பாக்கிச் சூடு, சந்தேக நபர் கைது. லுசர்ன் கண்டோனில் கடுமையான விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, 4 தீவிர காயம். ஃப்ரைபூர் கண்டோனில் தொடர் திரட்டு முயற்சிகள், 3 இடம் சந்தேக நபர்கள் கைது. மத்திய கிழக்கில் சிக்கியிருந்த சுவிஸ் குடிமக்கள் சிலர் சூரிச் வந்தடைந்தனர். ரெய்னாக் நகரில் தபால் நிலையத்தில் கொள்ளை, பணம் பறித்துக் கொண்டு தப்பியோடிய மர்ம நபர். மார்ச் 8 சர்வதேச பெண்கள் தினம். சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் நிகழ்வுகள் இடம்பெற்றன. சூரிச் நகரில் அனுமதியில்லாத பெண்கள் பேரணி, போலீசாருடன் மோதல். தொடர்பான விரிவான செய்திகள். புதுசா கார் வாங்கணும்னு நினைச்சாலே தலைவலிதான். இன்சூரன்ஸ், லீசிங், பேப்பர் ஒர்க் எல்லாத்துக்கும் அலையறத நினைச்சா வெறுப்பா வருது. இப்படி எதுக்குமே நீங்க அலைய தேவையில்ல. கார் வாங்குறது தொடர்பா எல்லா வேலைகளையும் நாங்களே பண்ணி உங்க வீடுகளுக்கே டெலிவரியும் பண்றோம். இப்போவே ஸ்கை ஆட்டோ ஆகிய நிறுவனத்தை அழைங்க. சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு சனிக்கிழமை பிற்பகலில் சூரிச் நகர மையப்பகுதியில் இடம்பெற்ற அனுமதி பெறாத பெண் இயக்கங்களின் பேரணி குழப்பத்தையும் மோதல்களையும் ஏற்படுத்தியது. நகரத்தின் முக்கியமான நிதி மையமாக கருதப்படும் பரேட் பிளேட்ஸ் பகுதி இந்த பேரணியால் சில நேரம் முழுமையாக முடக்கப்பட்டது. ஆரம்பத்தில் இந்த பேரணி அமைதியான முறையில் இடம்பெறும் என்ற நிபந்தனையில் சூரிச் நகர காவல்துறை தலையிடாமல் இருக்க முடிவு செய்ததாக கூறப்படுகிறது. ஆனால் பிறகு சூழ்நிலை திடீரென பதற்றமாக மாறியது. பேரணியில் பெண்கள் இயக்கங்களோடு சேர்ந்து பாலஸ்தீன ஆதரவு செயற்பாட்டாளர்கள், ஈரான் ஆதரவாளர்கள் மற்றும் முகமூடி அணிந்த பலர் கலந்து கொண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பேரணியானது நகருக்குள் நகரும் போது பல கட்டிடங்களின் சுவர்களில் எழுத்துக்கள் எழுதப்பட்டு சேதப்படுத்தப்பட்டதாகவும் காவல்துறை தெரிவித்தது. பேரணி சூரிச் நகரத்தின் கிரைஸ் 4 எனப்படும் பகுதி வழியாக நகர்ந்த போது சில இடங்களில் போராட்டக்காரர்களும் போலீசாரும் நேருக்கு நேர் மோதியுள்ளனர். போராட்டக்காரர்கள் போலீசாரை நோக்கி பட்டாசுகள் மற்றும் தீப்பொறிகள் எறிந்துள்ளனர். இதற்கு பதிலாக போலீசார் ரப்பர் குண்டுகள், கண்ணீர் புகை குண்டுகள் பயன்படுத்தியதோடு தண்ணீர் பீரங்கி வாகனமும் பயன்படுத்தினர். ஆரம்ப கணக்குகளின்படி இந்த பேரணியில் குறைந்தது 1000 பேர் வரை கலந்து கொண்டிருக்கலாம் என மதிப்பிடப்படுகிறது. போராட்டத்தில் கலந்து கொண்ட சிலர் முகத்தை மறைத்துக் கொண்டு டிராம் பாதைகளில் கயிறுகள் கட்டி போக்குவரத்தை தடை செய்ததாகவும் தகவல்கள் வெளியாகின. இதனால் அந்த பகுதியில் டிராம் சேவையும் பாதிக்கப்பட்டது. இந்த பேரணியில் ஊதா நிற கொடியை ஏந்திய பெண்கள் மாத்திரமன்றி ஈரானியர், குர்துகள் மற்றும் பாலஸ்தீன ஆதரவு செயற்பாட்டாளர்களும் அதிக அளவில் கலந்து கொண்டனர். பெண்கள் உரிமைக்காக போராடுவோம் என்ற வாசகமே இந்த பேரணியின் முக்கிய கோஷமாக இருந்தது. பேரணிக்கென முன்கூட்டியே வெளியிடப்பட்ட பிரசுரத்தில் பெண்களோடு ஒற்றுமை காட்டும் வகையில் நேரடி பாலின ஆண்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளாமல் இருக்குமாறு அழைப்பும் விடுக்கப்பட்டது. சர்வதேச பெண்கள் தினத்தை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் பெண்கள் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக நீதி குறித்த நிகழ்வுகள் இடம்பெறுவது வழக்கமானதாக இருந்தாலும் சூரிச் நகரில் இடம்பெற்ற இந்த அனுமதி இல்லாத பேரணி பாதுகாப்பு பிரச்சனைகளை ஏற்படுத்தியதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். சர்வதேச பெண்கள் உரிமைகள் தினமான மார்ச் 8 முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் பல நகரங்களில் இன்று முழுவதும் பேரணிகள், கருத்தரங்குகள், கலந்துரையாடல்கள் மற்றும் ஆவணப்பட திரையிடல்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. இந்த ஆண்டு மார்ச் 8 ஞாயிற்றுக்கிழமை மற்றும் நாட்டில் வாக்குப்பதிவு இடம்பெற்ற நாளாக இருந்த போதிலும் பல நகரங்களில் பெண்கள் இயக்கங்களின் நிகழ்வுகள் திட்டமிட்டபடி இடம்பெற்றன. பெண்கள் உரிமை இயக்கங்களை முன்னெடுத்து வரும் ட்ரவைல் சுயிஸ் மற்றும் சுவிட்சர்லாந்து தொழிற்சங்க கூட்டமைப்பு ஆகியவை கீஸ்டோன் ஏடிய செய்தி நிறுவனத்திடம் தெரிவித்ததன்படி இந்த ஆண்டு தேசிய அளவில் ஒரே பெரிய கூட்டம் ஏற்பாடு செய்யப்படவில்லை. அதற்கு பதிலாக பெண்கள் இயக்க குழு தங்களது நகரங்களிலேயே தனித்தனியாக நிகழ்வுகள் ஏற்பாடு செய்தன. லவுசான் நகரில் உள்ள கதீட்ரல் தேவாலயத்தின் முன்பாக பிற்பகலில் ஒரு கூட்டம் இடம்பெற்றது. பேரரசு போர்களுக்கு எதிராக பெண்கள் என்ற கருப்பொருளை மையமாக கொண்டு அந்த நாள் நிகழ்வுகள் இடம்பெற்றுள்ளன. வோட் கண்டோனில் செயற்படும் பெண்கள் வேலை நிறுத்த குழு வெளியிட்ட அறிவிப்பில் எங்களின் வாழ்க்கையை பாதிக்கும் கடுமையான பொருளாதார கட்டுப்பாட்டு கொள்கைகளுக்கும் பேரரசு போர்களுக்கு நிதியளிக்கும் அரசியல் முடிவுகளுக்கும் எதிராக மக்கள் எழுந்து நிற்க வேண்டும் என்று அழைப்பு விடுக்கப்பட்டது. அதே நாளில் வலேஸ் கண்டோனின் சியோன் நகரில் பிற்பகல் ஆரம்பத்தில் பிளேஸ் டி லா பிளான்டா பகுதியில் ஒரு கூட்டம் இடம்பெற்றது. மேலும் நொஷாட்டல் நகரில் காலை நேரத்தில் நியாயமான அமைதி என்ற தலைப்பில் பொது செயற்பாடு ஒன்று இடம்பெற்றது. இதில் பெண்கள் இயக்க செயற்பாட்டாளர்கள் பங்கேற்ற பிளாஷ் மாப் நிகழ்வும் இடம்பெற்றது. இதற்கு பிறகும் பாசல், சூரிச், லுசர்ன் மற்றும் ஜெனிவா உள்ளிட்ட நகரங்களிலும் இன்று பெண்கள் உரிமைகள், சமத்துவம் மற்றும் சமூக நீதி குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் பல்வேறு நிகழ்வுகள் இடம்பெற்றன. பெண்களின் அரசியல், சமூக மற்றும் பொருளாதார உரிமைகளை வலியுறுத்தும் இந்த தினம் சுவிட்சர்லாந்தில் பல ஆண்டுகளாக பெண்கள் இயக்கங்களால் குறிப்பிடத்தக்க முறையில் அனுசரிக்கப்பட்டு வருகிறது.
சுவிட்சர்லாந்தின் ஷப்ஹவுசன் கண்டோனில் வசிக்கும் செல்வந்த மூத்த பெண் ஒருவர் தொலைபேசி மோசடி கும்பலின் வலையில் சிக்குவதற்கு அருகில் சென்ற சம்பவம் ஒன்று கடந்த புதன்கிழமை பிற்பகலில் இடம்பெற்றது. ஆனால் ஒரு மூன்றாம் நபரின் விழிப்புணர்வும் உடனடியாக செயற்பட்ட ஷப்ஹவுசன் கண்டோனல் போலீசாரின் திடமான நடவடிக்கையும் காரணமாக இந்த மோசடி முயற்சி கடைசி நேரத்தில் முறியடிக்கப்பட்டது. போலீசார் வெளியிட்ட தகவலின்படி அந்த மூத்த பெண்ணுக்கு தன்னை வங்கி ஊழியராக அறிமுகப்படுத்திய ஒருவர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ளார். அவர் கூறிய கதையை நம்ப வைத்ததோடு மிகுந்த அழுத்தம் கொடுத்து பல லட்சம் சுவிஸ் பிராங்குகளை ஒரு அறியப்படாத வங்கி கணக்கிற்கு உடனடியாக மாற்றுமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த விடயத்தை யாரிடமும் பேசக்கூடாது எனவும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த நிலையில் அந்த பெண் தனது நிலையை ஒரு அறிமுகமான நபரிடம் பகிர்ந்துள்ளார். உடனே இது ஒரு தொலைபேசி மோசடி முயற்சி என்று உணர்ந்த அந்த நபர் உடனடியாக ஷப்ஹவுசன் கண்டோனல் காவல்துறையினரை தொடர்பு கொண்டு தகவல் அளித்தார். இதன் பின் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் உடனடியாக நடவடிக்கை எடுத்து அந்த மோசடியை தடுக்க முடிந்தது. ஆனால் அந்த பெண் மோசடி கும்பல் கூறிய கதையால் மிகவும் அச்சமடைந்திருந்ததால் ஆரம்பத்தில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசாரை நம்ப மறுத்ததாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். தொடர்ந்து போலீசார் பலமுறை விளக்கி கூறிய பிறகு அவர் உண்மையான நிலையை புரிந்து கொண்டுள்ளார். கடந்த சில நாட்களாக இதே மாதிரியான தொலைபேசி மோசடி முயற்சிகள் குறித்து பல புகார்கள் ஷப்ஹவுசன் கண்டோனல் போலீசாரிடம் கிடைத்துள்ளன. இதுபோன்ற மோசடிகளில் குற்றவாளிகள் தங்களை வங்கி அதிகாரிகள், போலீசார் அல்லது உறவினர்கள் என்று கூறி அவசர நிலை உருவாக்கி மக்களை பணம் அனுப்புமாறு வற்புறுத்துவது வழக்கமாக உள்ளது. இதுபோன்ற மோசடிகளை தவிர்க்க பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்று ஷப்ஹவுசன் கண்டோனல் காவல்துறை வலியுறுத்துகிறது. தொலைபேசியில் பேசும்போது யாரேனும் அவசரமாக பணம் அனுப்புமாறு அல்லது தனிப்பட்ட தகவல்களை வழங்குமாறு அழுத்தம் கொடுத்தால் அமைதியாக இருந்து அழைப்பை துண்டிக்க வேண்டும் என்றும் அறியாத நபர்களுக்கு எந்தவித தனிப்பட்ட தகவல்களையும் வழங்கக்கூடாது என்றும் போலீசார் தெரிவித்தனர். மேலும் பணம் செலுத்துவது அல்லது வங்கி பரிமாற்றம் செய்வதற்கு முன் குடும்பத்தினர், நண்பர்கள், வங்கி அல்லது போலீசாரிடம் நேரடியாக உறுதி செய்து கொள்ள வேண்டும் என்றும் அறியாத நபர்களுக்கு பணம் அல்லது மதிப்புள்ள பொருட்களை எந்த நிலையிலும் வழங்கக்கூடாது என்றும் அதிகாரிகள் பொதுமக்களை எச்சரித்துள்ளனர். தொலைபேசி திரையில் காணப்படும் எண்கள் கூட போலியாக இருக்கக்கூடும் என்பதால் அவற்றை மாத்திரம் நம்பி முடிவெடுக்க கூடாது என்றும் சந்தேகமான சூழ்நிலைகள் குறித்து அருகில் உள்ளவர்களோடு பேசுவது மோசடிகளை தடுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கும் என்றும் போலீசார் தெரிவித்தனர். அதேபோல் யாரும் தொலைபேசியில் கூறியதற்கென கணினியில் புதிய மென்பொருட்களை பதிவிறக்கம் செய்யவோ அல்லது பிறருக்கு கணினி அணுகலை வழங்கவோ கூடாது என்றும் ஷப்ஹவுசன் கண்டோனல் காவல்துறை மீண்டும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. பாசல் லண்ட்ஷாப்ட் கண்டோனில் உள்ள ரெய்னாக் நகரில் அமைந்துள்ள தபால் நிலையத்தில் கடந்த வெள்ளியன்று பிற்பகல் இடம்பெற்ற கொள்ளை சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை மேற்கொள்கின்றனர். பாசல் லண்ட்ஷாப்ட் கண்டோனல் போலீசார் வெளியிட்ட தகவலின்படி பிற்பகல் சுமார் 1:30க்கு ஒஸ்ட்ராச பகுதியில் உள்ள தபால் நிலையத்தின் கவுண்டர் மண்டபத்துக்குள் அடையாளம் தெரியாத ஒருவர் நுழைந்தார். பின்னர் அங்கு பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியரை மிரட்டி பணம் கையகப்படுத்தியுள்ளார். இந்த மிரட்டலின் பின் அவர் பணமாக இருந்த தொகையை எடுத்துக்கொண்டு அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். சம்பவத்தில் யாருக்கும் உடல் காயம் ஏற்படவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். சம்பவத்தை நிகழ்த்தியதாக சந்தேகிக்கப்படும் நபர் சுமார் 180 சென்டிமீட்டர் உயரம் கொண்டவராக இருக்கலாம் என போலீசார் கூறுகின்றனர். அவர் கரு நீல நிற பாம்பர் ஜாக்கெட்டும் நீல ஜீன்ஸ் காட்சட்டையும் அணிந்திருந்ததாக ஆரம்ப குறிப்புகள் தெரிவிக்கின்றன. இந்த கொள்ளை சம்பவத்தை அடுத்து பாசல் லண்ட்ஷாப்ட் கண்டோனல் காவல்துறையும் பாசல் லண்ட்ஷாப்ட் அரசு வழக்கறிஞர் அலுவலகமும் இணைந்து விசாரணையை தொடங்கின. சம்பவம் தொடர்பாக தகவல் தெரிந்தவர்கள் அல்லது சந்தேகத்துக்கிடமான இதையும் கவனித்தவர்கள் போலீசாரை தொடர்பு கொள்ளுமாறு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுள்ளனர். ஈரான் தொடர்பான பதட்டம் மற்றும் மோதல்களின் பின்னணியில் மத்திய கிழக்கு நாடுகளில் சிக்கித் தவித்த சுவிட்சர்லாந்து குடிமக்கள் சிலரை ஏற்றிக்கொண்டு ஒரு விமானம் சமீபத்தில் சூரிச் நகரை வந்தடைந்தது. இந்த விமானம் மத்திய கிழக்கிலிருந்து சுவிட்சர்லாந்தை வந்தடைந்த முதல் மீட்பு விமானமாக கருதப்படுகிறது. ஈரான் தொடர்பான நிலைமைகளால் மத்திய கிழக்கின் பல நாடுகளில் சுமார் 5000க்கும் அதிகமான சுவிஸ் குடிமக்கள் சிக்கியுள்ளதாக கூறப்பட்ட நிலையில் அவர்களை மீட்க சுவிஸ் அரசு போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்ற விமர்சனங்களும் சமீபத்தில் எழுந்தன. இந்த சூழ்நிலையில் சுவிஸ் சர்வதேச விமான நிறுவனம் இயக்கிய விமானம் ஒன்று சூரிச் நகரத்திலிருந்து ஓமான் நாட்டிற்கு புறப்பட்டது. அந்த விமானம் ஓமானிலிருந்து 211 சுவிஸ் குடிமக்களை ஏற்றிக்கொண்டு நேற்று முன்தினம் பிற்பகலில் மீண்டும் சூரிச் நகரை வந்தடைந்தது. விமான நிறுவனம் வெளியிட்ட தகவலின்படி சுவிட்சர்லாந்திலிருந்து துபாய் நோக்கி நேரடி விமான சேவை இயக்கும் திட்டம் எதுவும் இல்லை என கூறப்பட்டுள்ளது. அதனால் துபாயில் இருந்த பல சுவிஸ் குடிமக்கள் சாலை வழியாக ஓமான் நாட்டை வந்தடைந்த பிறகு அந்த விமானத்தில் ஏறி சூரிச் திரும்பியுள்ளனர். இருப்பினும் இந்த பயணம் அரசின் இலவச மீட்பு நடவடிக்கையாக ஏற்பாடு செய்யப்படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது. அந்த விமானத்தில் பயணித்தவர்கள் ஒவ்வொருவரும் சுமார் 1000 சுவிஸ் பிராங்குகள் கட்டணம் செலுத்தி டிக்கெட் வாங்கி பயணித்துள்ளனர். மத்திய கிழக்கில் பதட்டம் அதிகரித்துள்ள நிலையில் அப்பகுதியில் வசிக்கும் அல்லது அங்கு பயணித்திருந்த சுவிஸ் குடிமக்களை பாதுகாப்பாக நாடு திரும்பச் செய்வது குறித்து அரசின் நடவடிக்கைகள் தொடர்பாக இன்னும் அரசியல் மற்றும் பொதுமக்களிடையே விவாதம் தொடர்கிறது. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். கடந்த 21 ஆண்டுகளாக உங்கள் கனவுகளை நனவாக்க நாங்கள் உங்களுடன் இருக்கிறோம். வங்கிக் கடன், வீட்டுக்கடன், காப்புறுதிகள் அனைத்தும் ஒரே இடத்தில். சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்கவும் விற்கவும் அனைத்து ஆலோசனைகளுக்கும் எம்மை நாடுங்கள். இது மாத்திரமின்றி திருமணம், பிறந்த நாள், விழாக்களின் போது எங்கள் மேஜிக் மிரர் போட்டோ பாக்ஸுடன் உங்கள் தருணங்களை சிறப்பாக்குங்கள்.
Kamal Credit and Magic Mirror Photo Booth. விஜய் டிவி சூப்பர் சிங்க புகழ் கார்த்திக் தேவராஜின் இசைக்குழுவின் நேரடி இசையில் சூப்பர் சிங்க புகழ் ஸ்ரீதர் சேனா, ஜோன் ஜெரோம், ஹாரி பிரியா மற்றும் ஜீவிதாவுடன் பிரபல நடன கலைஞர்களான அகிந்த் விஜய், வினயா சேசன் மற்றும் சுவிட்சர்லாந்தின் ஈழத்து முன்னணி நடன குழுக்களும் இணைந்து கலக்கும் மாபெரும் இசை நடன பெருவிழா தமிழ் ட்ரீம் நைட் 2026 எதிர்வரும் மார்ச் 28ஆம் தேதி மாலை 4 மணி தொடக்கம் ஜெனிவா பலேடியம் அரங்கில் இடம்பெற காத்திருக்கிறது. உங்கள் டிக்கெட்டுகளை செரோனி ஸ்தலத்தில் இப்போது முன்பதிவு செய்யுங்கள். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டதாக கூறப்படும் சமீபத்திய விமான தாக்குதல்களின் பின்னணியிலும் ஈரானின் தலைநகர் தெஹ்ரான் நகரில் உள்ள சுவிட்சர்லாந்து தூதரகம் தொடர்ந்து செயற்பட்டு வருகிறது என்று அதிகாரிகள் தெரிவித்தனர். தூதரகத்தில் தற்போது 6 சுவிஸ் பிரஜைகள் மற்றும் 18 உள்ளூர் பணியாளர்கள் பணியாற்றுகின்றனர். அவர்கள் அனைவரும் பாதுகாப்பாகவும் நல்ல நிலையில் உள்ளதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு முன்பாக மார்ச் 3ஆம் தேதி 4 சுவிஸ் பணியாளர்கள் பாதுகாப்பு காரணங்களுக்கென ஈரானை விட்டு வெளியேறியிருந்தனர். சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு விவகார அமைச்சகம் தெரிவித்தபடி உலகின் பல நாடுகளில் உள்ள சுவிஸ் தூதரகங்களில் பாதுகாப்பு மற்றும் அவசர நிலை வேளாண்மை தொடர்பான திட்டங்கள் முன்கூட்டி அமைக்கப்பட்டுள்ளன. நிலைமைகளை பொறுத்து அவை தொடர்ந்து பரிசோதிக்கப்பட்டு தேவையான மாற்றங்களும் செய்யப்படுகின்றன. ஈரானில் ஏற்பட்டுள்ள பதட்டம் மற்றும் தாக்குதலின் பிறகு மத்திய கிழக்கு பகுதிகளில் வசித்து வந்த அல்லது பயணித்திருந்த ஆயிரக்கணக்கான சுவிஸ் குடிமக்கள் சிக்கியுள்ளதாகவும் தகவல் உள்ளது. இந்த நிலையை குறித்து கவலை தெரிவித்துள்ள சுவிட்சர்லாந்து அரசு அப்பகுதியில் உள்ள தமது குடிமக்கள் பாதுகாப்பாக இருக்க தொடர்ந்து அறிவுறுத்துகின்றது. போர் தொடங்கியதிலிருந்து இதுவரை சுமார் 5200 சுவிஸ் குடிமக்கள் சுவிட்சர்லாந்து வெளிநாட்டு விவகார அமைச்சகத்தின் பயணப்பதிவு சேவையில் தங்களை பதிவு செய்துள்ளனர். இந்த பதிவு சேவை வெளிநாடுகளில் உள்ள சுவிஸ் குடிமக்களை அவசர நிலைமைகளில் தொடர்பு கொள்ளவும் தேவையான உதவிகளை ஒருங்கிணைக்கவும் பயன்படுகிறது. சுவிட்சர்லாந்தின் ஷாஃபிங்கன் பகுதியில் மூத்த குடிமக்களை இணையவழி மோசடிகளில் இருந்து பாதுகாப்பாக இருக்க செய்யும் நோக்கில் ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியை ஷாஃபிங்கன் பிராந்திய போலீசார் ஏற்பாடு செய்தனர். ஷாஃபிங்கன் நகரின் வயது தொடர்பான விவகாரங்களை கவனிக்கும் சிறப்பு அலுவலகமும் நகரின் மூத்தோர் ஆணையமும் இணைந்து நடத்தும் ஃபோரம் ஆல்டர் என்ற நிகழ்ச்சி தொடர்களின் ஒரு பகுதியாக 2026 மார்ச் 3ஆம் தேதி ஹசலேக்ரே மையத்தில் இந்த விழிப்புணர்வு நிகழ்வு இடம்பெற்றது. வயதானவர்களின் பாதுகாப்பு என்ற தலைப்பில் இடம்பெற்ற இந்த நிகழ்ச்சியில் முக்கிய நோக்கம் மூத்த குடிமக்களையும் அவர்களின் குடும்பத்தினரையும் இணையவழியாக இடம்பெறும் மோசடிகள் குறித்து எச்சரிக்கையாக இருக்க செய்வது. குறிப்பாக பிஷிங் மின்னஞ்சல்கள், போலியான குறுந்தகவல்கள் மற்றும் பிற டிஜிட்டல் மோசடி முறைகள் குறித்து விளக்கங்கள் வழங்கப்பட்டன. நிகழ்ச்சியின் போது உண்மையான சம்பவங்களை எடுத்துக்காட்டாக கொண்டு மோசடி முயற்சிகளை எவ்வாறு அடையாளம் காணலாம் என்பதையும் போலீசார் விளக்கினர். அனுப்புநரின் மின்னஞ்சல் முகவரி மாற்றப்பட்டிருப்பது, எழுத்துப்பிழைகள் இருப்பது அல்லது அவசரமாக செயற்படுமாறு அழுத்தம் கொடுப்பது போன்றவை மோசடி முயற்சிகளின் முக்கிய அறிகுறிகளாக இருக்கக்கூடும் என வழங்கப்பட்டது. அதேபோல் அறியாத இணைய இணைப்புகளை திறக்காமல் இருப்பது, இரட்டை அடையாள சரிபார்ப்பு முறையை பயன்படுத்துவது மற்றும் மென்பொருட்களை தொடர்ந்து புதுப்பித்துக் கொள்வது போன்ற எளிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்றும் விளக்கப்பட்டது. அறிமுக உரைகள் முடிந்த பின்னர் கலந்து கொண்டவர்களோடு திறந்த கலந்துரையாடலும் இடம்பெற்றன. இதில் பங்கேற்றவர்கள் தங்களது தினசரி வாழ்க்கையில் எதிர்கொள்ளும் சந்தேகங்கள் குறித்து கேள்விகள் எழுப்பியதோடு அவர்களுக்கு தனிப்பட்ட ஆலோசனைகளும் வழங்கப்பட்டன. இன்றைய காலத்தில் டிஜிட்டல் பாதுகாப்பு என்பது வயதானவர்களின் சுயாதீன வாழ்க்கைக்கு முக்கிய ஆதாரமாக மாறியுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதனால் எளிய மற்றும் தெளிவான வழிகாட்டுதல்களின் மூலம் மூத்த குடிமக்களின் இணைய உலகம் மீதான நம்பிக்கை அதிகரிப்பதே இந்த நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாகும். சுவிட்சர்லாந்தின் ஃப்ரைபூர்க் கண்டோனில் உள்ள ஜவுன் மற்றும் சார்மே பகுதிகளில் இடம்பெற்ற பல கொள்ளை மற்றும் வாகன திருட்டு சம்பவங்களோடு தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 இளம் நபர்களை ஃப்ரைபூர்க் கண்டோனில் காவல்துறை கைது செய்தது. அவர்கள் தற்போது விசாரணை காவலில் வைக்கப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான விசாரணைகள் தொடர்கின்றன. காவல்துறை வெளியிட்ட தகவலின்படி கடந்த வெள்ளியன்று அதிகாலை சுமார் 5 மணி அளவில் ஜவுன் பகுதியில் வசிக்கும் ஒருவர் தனது பகுதியில் கொள்ளையர்கள் இருப்பதாகவும் அவர்கள் ஒரு கார் மூலம் தப்பிச் சென்றதாகவும் தெரிவித்து ஃப்ரைபூர்க் கண்டோனில் போலீசாரிடம் உதவி கோரினார். அதற்கு சில நிமிடங்கள் கழித்து சார்மே பகுதியில் 3 பேர் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனங்களை தேடி பார்ப்பதாகவும் போலீசாருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. இந்த தகவலை அடிப்படையாக வைத்து போலீசார் உடனடியாக நடவடிக்கை மேற்கொண்டனர். பின்னர் அந்த விசாரணைக்கு பொருந்தும் ஒரு கார் புரோக் பகுதியில் கண்டுபிடிக்கப்பட்டது. போலீஸ் ரோந்து படையினரை பார்த்ததும் கார் ஓட்டுநர் தப்பிச் செல்ல முயன்றார். ஆனால் அந்த முயற்சி வெற்றி அளிக்கவில்லை. போலீசார் அந்த வாகனத்தில் இருந்த 2 உடனடியாக கைது செய்தனர். அவர்களில் ஒருவர் 16 வயதான மொராக்கோ நாட்டைச் சேர்ந்தவர், மற்றொருவர் 16 வயதுடைய துனிசிய நாட்டவர், 3வது நபர் லிபியா நாட்டைச் சேர்ந்த 16 வயது இளைஞர் காரில் இருந்து இறங்கி கால்நடையாக தப்பிச் சென்றார். பின்னர் போலீசின் நாய்ப்படையினரின் உதவியோடு சானே நதிக்கரையில் அவர் கைதானார். ஆரம்ப விசாரணைகளில் அவர்கள் பயன்படுத்திய கார் அந்த இரவு வெவே நகரில் திருடப்பட்டுள்ளது தெரிய வந்தது. இந்த சம்பவத்தில் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 3 தற்காலிகமாக காவலில் உள்ளனர். இந்த சம்பவம் குறித்து மேலும் விசாரணைகள் இடம்பெறுகின்றன. ஜோன் மற்றும் சார்மே பகுதிகளில் ஏற்கனவே பல வீடு புகுந்து திருட்டு சம்பவங்கள் குறித்து புகார்கள் உள்ளன. அவற்றோடு இந்த 3 தொடர்புடையவர்களா என்பதை போலீசார் தற்போது ஆராய்ந்து வருகின்றனர்.
சுவிட்சர்லாந்தின் லுசர்ன் கண்டோனில் உள்ள எஷோல் மார்ட் பகுதியில் இன்று காலை இடம்பெற்ற கடுமையான சாலை விபத்தில் ஒருவர் உயிரிழந்ததோடு மேலும் 4 கடுமையான காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக ஒருவரை போலீசார் கைது செய்தனர். லுசர்ன் கண்டோனில் காவல்துறை தெரிவித்தபடி இன்று காலை சுமார் 7:15 அளவில் ஒரு கார் எஷோல்மார்ட் நகரிலிருந்து ஷுப்ஹெய்ம் நோக்கி பயணம் செய்து கொண்டது. லெஹின் என்ற இடத்துக்கு அருகில் ஓட்டுநர் மற்றொரு வாகனத்தை முந்தி செல்ல முயன்ற வேளை தனது வாகனத்தின் கட்டுப்பாட்டை இழந்துள்ளார். அதன் பின் கார் வலுவி எதிர் திசையில் சரியாக வந்து கொண்டிருந்த மற்றொரு வாகனத்தோடு நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த மோதலில் அந்த வாகனத்தை ஓட்டிய நபர் கடுமையாக காயமடைந்தார். எதிர் திசையில் வந்த காரில் இருந்த 33 வயதான ஒருவர் சம்பவ இடத்திலேயே பலியானார். அதே காரில் இருந்த மேலும் 3 கடுமையான காயங்களோடு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கென கொண்டு செல்லப்பட்டனர். இந்த விபத்து எவ்வாறு ஏற்பட்டது என்பது குறித்து தற்போது விசாரிக்கப்படுகிறது. விசாரணையின் ஒரு பகுதியாக ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்த வழக்கை சோர்சே அரசு வழக்கறிஞர் அலுவலகம் விசாரிக்கிறது. சம்பவ இடத்துக்கு போலீசாரோடு சேர்ந்து அவசர மருத்துவ சேவைகள், ஷுப்ஹெய்ம், எஷோல்மார்ட், மார்பாக் மற்றும் எம்பன் பகுதிகளின் தீயணைப்பு படையினரும் விரைந்தனர். விபத்து காரணமாக ஷுப்ஹெய்ம் மற்றும் எஷோல்மார்ட்டுக்கு இடையிலான முக்கிய சாலை பல மணி நேரங்கள் போக்குவரத்திற்கென மூடப்பட்டிருந்தது. சுவிட்சர்லாந்தின் வாட் கண்டோனில் உள்ள ஐகில் நகரின் தொழிற்பகுதியில் கடந்த வியாழக்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தோடு தொடர்புடையதாக சந்தேகப்படும் ஒருவரை போலீசார் பின்னர் கைது செய்தனர். இந்த சம்பவத்தில் யாருக்கும் காயமில்லை. வாட் கண்டோனில் காவல்துறையின்படி அன்று மதியம் சுமார் 1:10 அளவில் ஒரு நபர் தனது வாகனத்திலிருந்து குறைந்தது ஒரு முறை துப்பாக்கிச்சூடு நடத்தியுள்ளார். அந்த நேரத்தில் ஐகில் தொழிற்பகுதியில் உள்ள ஒரு பொதுமக்கள் கூடும் இடத்தின் முன்பாக சிறிய குழுவாக சிலர் நின்று கொண்டிருந்தனர். அவர்களை நோக்கி அருகில் இருந்து அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாக ஆரம்ப விசாரணைகள் தெரிவிக்கின்றன. அதன் பின் குற்றச்சாட்டு சுமத்தப்படும் நபர் உடனடியாக அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளார். அந்த இடத்தில் இருந்த குழுவில் சேர்ந்த 2 தங்களது காரில் அந்த நபரை தொடர்ந்து சென்றனர். அவர்கள் அந்த வாகனத்தை பின்தொடர்ந்து வலேஸ் கண்டோனின் பெக்ஸ் நகரம் வரை சென்றுள்ளனர். ஆனால் அங்கு சென்றபோது குற்றச்சாட்டு நபரின் தடம் இழந்து விட்டுள்ளனர். இதையடுத்து போலீசார் விரிவான தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டனர். அதன் விளைவாக சாட்டல் சூர் பெக்ஸ் பகுதியில் அந்த நபர் கைதானார். கைது செய்யப்பட்டவர் 34 வயதுடைய வட மெசிடோனியா நாட்டைச் சேர்ந்தவர். அவர் சுவிட்சர்லாந்தில் வசிப்பவர் அல்ல என்றும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த சம்பவம் சம்பந்தப்பட்ட நபர்கள் ஒருவருக்கொருவர் அறிமுகமானவர்களாக இருப்பதாகவும் அவர்களுக்கு ஏற்பட்ட தனிப்பட்ட தகராறு காரணமாக இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கலாம் என்றும் ஆரம்ப தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிர்ஷ்டவசமாக இந்த துப்பாக்கிச் சூட்டில் யாருக்கும் காயமில்லை. சம்பவம் குறித்து வாட் கண்டோனின் அரசு வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு தகவல் அளிக்கப்பட்டது. இந்த சம்பவத்தின் துல்லியமான சூழ்நிலைகளை விளக்குவதற்கென சம்பந்தப்பட்ட அரசு வழக்கறிஞர் குற்றவியல் விசாரணையை தொடங்கியுள்ளார். கைது செய்யப்பட்ட நபரை விசாரணை காவலில் வைக்கவும் கோரிக்கை விடுக்கப்பட்டது. இந்த தேடுதல் நடவடிக்கையில் ஜெண்டார்மரி போலீசாரின் பல ரோந்து குழுக்கள், சாப்ளைஸ், வோடோய்ஸ் பிராந்திய போலீசார், சிறப்பு நடவடிக்கை பிரிவு, DARD, நாய்ப்படையினர், வலேஸ் கண்டோனல் காவல்துறையின் உதவிப்படையினர் மற்றும் ஹெலி லவுசான் நிறுவனத்தின் ஹெலிகாப்டரும் பங்கேற்றுள்ளன. இந்த அளவோடு சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.